ஹாய்! வெல்கம் டு டிவைன் மீல்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஒரு செட்டிநாடு ஸ்வீட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, 2 ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதை தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு வதக்கியிருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் ரவையை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கிருவோம். நல்லா வறுத்துக்கணும். அந்த முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்ததுனால அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது நெய், அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை வந்து நம்ம ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம ரவை எடுத்தோம்ல, அந்த கப் அளவில் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு, பருப்பை வந்து 1/2 கப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கப் 3 கப் கூட தாராளமாக ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வேக விடுங்க. அது நல்லா மலர்ந்து வந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். எடுத்து பார்க்கும்போது கையில் அப்படி நசுக்கி பார்த்தோன்னா அந்த பயிர் வந்து நசுங்கணும். ஒன்றும் பாதியாக வந்து மலர்ந்து இருக்கணும் அந்த பருப்பு. மலர்ந்து இருக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். தண்ணி இருக்கிறப்போ வறுத்து வச்ச ரவையை வந்து நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அதை என்ன பண்ணிடுறோம், நல்லா கிளறி விட்டுடுறோம். 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்து நம்ம கேசரி வந்து எப்படி கிண்டுவோம் பொல பொலன்னு வர்றதுக்காக, அந்த மாதிரி வந்தோடனே நல்லா கிண்டிடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக்னால் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்வரில் பண்ணுறீங்க அப்படின்னா கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் எது வேணால் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி கிளறும் போதே கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு கிளறுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கீழே அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே வாங்க. கிண்டிகிட்டே வந்துட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு, நான் வந்து 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப்பு. இதை நம்ம வந்து எடுக்கிற அளவுக்கு ரவையும் பருப்பும் வந்து எந்த அளவு வந்து நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இது வெல்லத்துக்கு பதிலாக ஜீனி சேர்த்துக்கலாமா அப்படின்னா, ஜீனி வந்து செட் ஆகாது. அது வேறு மாதிரி போயிடும். நம்ம என்ன செய்யணுமோ, எது போட்டு செய்யணுமோ அதை போட்டு அந்த பொருளை போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். வெல்லமே போடுங்க. நீங்கள் வந்து அச்சு வெல்லம் போட்டாலும் சரி, மண்டை வெல்லம் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா, வெல்லம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிண்டாமல் மட்டும் விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுட்டு நெய் வந்து தாராளமாக ஊற்றுங்க. எவ்வளோ வேணால் ஊற்றலாம். நெய் வந்து நிறையா ஊற்றி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் நிறையா ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை நெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றி சாப்பிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் கம்மியாகவும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். உங்களோட விருப்பம். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நெய் வந்து நல்லா நிறையா ஊற்றணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். நல்லா வந்து நெய்யை வந்து உள்ளே நல்லா ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு அடுத்து வந்து ஏலக்காய், எத்தனை ஏலக்காய் அப்படின்னா நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா நச்சுட்டு பொடி பண்ணி அதை வந்து இதில் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து சுருள சுருள வந்து கிண்டணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய், வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு, அது 2யும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு அவ்வளோதான். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1 கப் நெய் வந்து ஊற்றி நல்லா இறக்கிடுங்க. நான் கிண்டாமல் விட்டதுனால இந்த ஓரத்துலலாம் அடி பிடிச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரவையும் பருப்பும் பிரிஞ்சு வரணும். ஃபைனலாக ரெடி ஆயிருச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.